நீதிமான்கள் அப்படின்னு சொன்னால் நீதிகளை செய்யணும். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் சுயநலமாக வாழ்கிறோம். நான் உண்டு, என் குடும்பம் உண்டு, நான் வேலைக்கு போகிறேன், நான் சம்பாதிக்கிறேன், நான் சாப்பிட்றேன். இந்த மாதிரி ஒரு மனிதனை தேவன் ஆசீர்வதிக்க முடியுமா அப்படின்னு சொன்னால் இல்லை. கனி கொடுக்கிற மரத்துக்கு தான் தண்ணீரும் உரமும் போடப்படும். தேவஜனமே, நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம் சுயநலம் இல்லாதவர். மழையை நல்லூர் மேலும் தீயூர் மேலும் பெய்ய பண்ணுகிறார். சூரியனையும் அப்படித்தான். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு பிரயோஜனமாக இருக்கணும். உங்களால் முடிஞ்ச ஊழியத்தை கர்த்தருக்கு செய்யுங்க. ஏழைகளுக்கு, எளியவர்களுக்கு, விதவைகளை விசாரிங்க. உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. கர்த்தர் சொல்லுகிறார், நன்மை செய்தால் மேன்மை இல்லையா? நன்மை செய்யாமல் இருந்தா பாவம் உன் வாசற்படியில் படுத்திருக்கும். இன்னைக்கு அநேகர் நன்மை செய்யாம வாழ்ந்தாலே அது பாவம் தான். உங்களால் ஆண்டவரை பத்தி சாட்சி சொல்ல முடியுமா? சாட்சி சொல்லுங்க. உங்களால் முடிஞ்ச ஊழியத்தை செய்யுங்க. நீதிமானுடைய வாழ்க்கை பனையை போல செழிக்கும். லீபனுடைய கேதுருவை போல அவன் ஆசீர்வாதமா இருப்பான். தேவஜனமே, சுயநலமாக வாழ்கிறவங்களை தேவன் ஒருபோதும் ஆசீர்வதிக்க முடியாது. இன்னைக்கு ஆண்டவரோட சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. உங்கள் வாழ்க்கை செழிப்பாக இருக்கணுமா? கனி கொடுக்கிற வாழ்க்கை தேவன் விரும்புகிறார். கனி கொடுக்கிற மரத்தை தான் அதிகமாக எல்லாரும் நேசிப்பாங்க. உங்கள் வாழ்க்கை ஆண்டவருக்கும் மற்ற மனிதர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும்னு சொன்னால் நிச்சயமாகவே தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்.